வீட்டிலே வாடகை நின்றாங்க. இங்கே சொன்னாங்க எங்க ஓடுற தமிழ்ல பொத்துட்டு போட்டோம். என்ன உள்படம் அவங்க வந்து காய்ச்சி சேர்த்து காய்ச்சி கலைச்சோம். நெஞ்சே கலைச்சோம் கலந்து சேர்த்து டீ சேர்த்து இப்படிதான் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் சாமானிக்கு ஏற்றி கொண்டு வெஜ்ஜு போட்டு அப்படி சொன்னாங்க. தமிழ்லேயே சொல்றாங்க. தமிழ்லேயே சொன்னாங்க. அவங்களுக்கு அரண்டு வணங்கிட்டீங்க. இது கண்டோன்னி நாங்கள் வாய்ச்சோம் வெளியிட்டோம். புளியும் அவங்க சொன்னாங்க ஒன்றுக்கும் பயப்படாதோ, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ரெண்டு பேர் அவங்க உள்ளுக்காக இல்லைங்க. ஒரு 5 பேர் கூட்டி வந்தாங்க. மாய்க்க எல்லாம் நிஜம்பட்டி ரவுண்ட் பண்ணி இருந்தாங்க. அந்த பாறை வழியில் தான் நிஜம்பட்டி ரவுண்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த ஒரு ஒவ்வொரு ஆளாக வந்து உங்களோட உண்மையான பேர்களை சொல்லணும்னாங்க. இன்னைக்கு ஒரு 6-5 மணிக்கு எங்க ஊருக்கு எழுதுனா பெரிய பெரிய வீட்டு சத்தம் போடுவாங்க. கொண்டு இடிப்பாட்டி இடி சொல்லி பெரியவர் சொன்னாங்க. இடியான்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. நான் 5 நாள் கேட்டாங்க. 5 நாள் நான் கொண்டாரு. அப்ப வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து ஒரு பேர்களை கொண்டு நினைச்சிட்டு கூட்டி போய் போய் விட்டு போய் அங்கே விட்டு போட்டு அரை 2 பேர் வருவாங்க. அதை கூட்டி கொண்டு விட்டு 2 பேர் வருவாங்க. அது மட்டும் நீங்க எல்லாரும் பொட்டியில் ஏறிக்கு அதை கூப்பிடுற நேரம் ஒரு ஆள் இங்கே போகுது. ஒரு ஆள் நான் ஒரு ஆள் இங்கே போகுது. அவரை கொண்டாந்து கூப்பிட்டு போட்டு வந்தோடனே மறைஞ்சிருந்து 2 பேர் போகுது. இப்படியாக போய் அங்கே போய் வந்தோடனே கடைசியாக நான் தான் அப்படி 7 மணியா போய் நான் போனேன். 5 மணிக்கு தொடங்குது. நான் போனேன். கேட்டாங்க என்கிட்ட என்னடா சேர்த்து போய் கேட்டாங்க. நான் சொன்னாங்களா? இல்லை இல்லை என்னடா சேர்த்து போய்ன்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன 4-5 பீடியும் 150 ரூபா காசு ஒரு நெருப்படி அந்த வேலைக்கு போன காலை ரூபா தந்த போடிய மஜ்ஜி எல்லாத்தையும் பண்ணாங்க. கண்ணை கட்டினாங்க. அதை பிறகு நடந்த வளர்ந்து செய்ய கடாரன் சத்தம் கேட்டுச்சு. அது எனக்கு அறிவெல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த புடவையில அவன் போட்டு அடிச்சான். மாமன் அவன் செத்து போயிட்டான். மோசம் போயிட்டான். அவன் சாலிடான்னு போய் மற்றவன் தான் இன்னும் நாளை அடித்தான். அடிச்சு போட்டு இனி நான் செத்து போயிட்டு எனக்கு அடியோட எவரும் மாறி போயிடுச்சு. இனி ஒரு அரமத்தி அது வந்துச்சு. வெளியே நான் காடு இருக்கு ஒன்று காலையில் ஆக்கள் எங்களோட ஊர் ஆட்கள்லாம் தேடி இந்த ஆட்டை விளையாடு மோட்டர் பைக் நேற்று காலையில் வேலை போன ஆக்கள் எங்கன்னு சொல்லி தேடி ஆட்டா மோட்டர் பைக்கள் இனி பீன்ஸ்லாம் விளையாடுது, மிஷின் பொடிலாம் ஆடுது. வந்து அந்த மிஷின் பொடி அவ்வளோத்தையே கலந்து மிஷின் பொடி அதில் நின்றுதான் ஆக்கள் பட்டை போய் பார்த்தோம். நாங்கள் நின்று உண்டு. அப்போ அந்த உங்களுக்கு ஆதரிக்குதா? அந்நேரம் எனக்கு யாரு தாழையாரி பேசையில கதைக்கல ஒன்றும் செய்யல. அது இந்த மாதிரி எல்டிடி எத்தனை பேர் இருந்துருப்பாங்க? கூட்டு நின்றார்கள் 5 பேர். மற்ற உள்ளுக்கு நின்றார்கள் 8 பேர். எப்படி மதிச்சுக்கலாம் எல்டிடி? அவங்களோட உடுப்புலையா எங்களோட கதையிலே கதை சாதாரணமாக இருக்காது. வீடு 4-5 நெருப்பட்டியும் காசு 50 ரூபா
அதுல உங்களுக்கு வழங்கி சிங்களம் தெரிஞ்சு தமிழ் பேசுறாடா? இல்ல இல்ல, சிங்களம் அப்படி தமிழ் கதைக்கலாம். உங்களுக்கு அதில் தெளிவு இருக்குது. யார் செய்தாங்க நீங்க மட்டும்தானே, அவங்க மட்டும்தான் நமக்கு இதோட போட்டீங்க. மற்ற ஆக்கள்லாம் முதல்ல போயிட்டாங்க. ஆக்கள் நேரம் ஆறு செஞ்சிருப்பாங்க சந்தேகம் இன்னமும் ஆக்கள் மத்தியில் அவன் செஞ்சானா இதை செஞ்சானா அவங்க முஸ்லீம் ஆக்கள் செஞ்சாங்களா தமிழாக செஞ்சாங்களா சிங்களா. நீங்க மட்டும்தான் அல்லாமல மட்டும்தான் இதுகளை வெளியாக்குறதுக்கு போடுறீங்க. அப்போ நீங்க மட்டும்தான் பதினீங்க சாய் நீங்க அந்த உண்மையை சொல்லுவாங்க. நான் சொல்றேன் தான் தமிழ் பேசினார்கள் செஞ்சு தமிழ் கலைஞர்களையும் நமக்கு தெரியும் தானே. இது தமிழ் ஆட்களா இல்லை சிங்கள ஆட்கள் பேசுறாங்க? தமிழ் ஆட்கள் தானே. நான் எந்த விதமான தந்ததுனால தமிழ் ஆட்கள் நான் சொல்லி வச்சேன்.